அஜித்குமார் கஸ்டடி டெத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சியினர் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல கோவில் திருவிழா நடக்க இருப்பதனால அனுமதிக்கு தடை விதித்து உத்தரவிட்டு இருந்தாங்க நீதிமன்றம். இதனால ரொம்ப அப்செட் ஆன சீமான் அவர்கள் நான் தடைய மீறி போராட்டம் பண்ணுவேன்னு ஆவேசமா பேசினாரு. இதுக்கு நீதிமன்றம் தடைய மீறி போராட்டம் பண்ணுவேன்னு சொல்றது அரசியல் கட்சிக்கு அழகு இல்லைன்னு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க என் போராட்டத்துக்கு வேணா தடைய விதிக்கலாம், ஆனா என் பேச்சுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு கொந்தளிச்சு பேசியிருக்காரு சீமான் அவர்கள். ஸ்டாலின் ஆட்சி தோத்துட்டாங்க, அவங்க பதவியை விட்டு விலகணும்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒண்ணுதான்னு ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அப்படி என்ன பேசியிருக்காரு, இந்த வழக்க சிபிஐக்கு மாத்துனது சரியா தப்பா அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் மதுமிதா. அஜித்குமார் குடும்பத்தை நேர்ல சந்திச்ச சீமான் அவர்கள் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சு 5 லட்சம் காசோலையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யார் வேணாலும் என் தம்பி கொலைய மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன்னு கொதிச்சு எழுந்திருக்காரு. இந்த கேஸ எதுக்காக சிபிஐக்கு மாத்தணும், இதுலதான் குற்றவாளிகள் யாருன்னு நல்லா தெரியுதே. 5 காவலர்கள் சீருடை அணியாம கலர் டிரெஸ்ல அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அடிச்சியே கொலை பண்ணிருக்காங்க. இவங்கதான் குற்றவாளின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவங்களுக்கு உத்தரவிட்டது யாரு கண்டுபிடிக்கிறதுல எதுக்கு இவ்வளவு பெரிய விசாரணை நடக்கணும்? அது சீக்கிரமாவே நீதி கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதை எதுக்கு சிபிஐக்கு மாத்தினாங்க? காவல்துறை இலக்காவ ஸ்டாலின் அவர்கள் தானே கையில வச்சிருக்காரு. அவங்க காவல்துறை மேலையும் சிபிசிஐடி மேலையும் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னா அவர் தோத்து போயிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்ப தோத்து போயிட்டு எதுக்காக பதவியில இருக்கணும், பதவியை விட்டு விலகணும் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்றைய தலைமுறையினர் எல்லாம் ஸ்டெர்லைட் விவகாரம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மக்களே அவங்க பிரச்சனைக்காக மக்கள் பேரணியா போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கணும்னா அங்க 3 பேரா 4 பேரா வந்து மனு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அங்க கலவரம் நடக்கணும்னு இவங்க எப்படி கணிச்சாங்க? எதுக்காக கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க துப்பாக்கி சுடுற காவலாளிகள்லாம் வேன் மேல ஏறி நிக்கணும்? இது ஒரு கலவரத்தை கலைக்கணும்னா தடி அடி அடிக்கணும், இல்லைன்னா தண்ணீர் பீச்சி வச்சுதான் அந்த கலவரத்தை கலைக்கணும். அதை விட்டுட்டு எப்படி துப்பாக்கி சூடு நடத்தலாம்? அந்த துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டது யாரு அப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்டிருந்தார். 13 பேர் கொண்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துக்கு நீதி வழங்கப்படும்னு சொன்னாங்களே, இப்ப வரைக்கும் ஒன்னும் நடக்கலையே. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாசத்துல தேர்தலே வரப்போகுது. இப்ப வரைக்கும் இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துக்கு நீதி கிடைக்கல. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பண்ணாதத நான் பண்ணிருக்கேன். இந்த விவகாரத்துக்கு 3 மணி நேரம் சாட்சி கொடுத்திருக்கேன். அதுவும் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் முன்னாடி நான் சாட்சி கொடுத்திருக்கேன். அவங்களும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அப்பையும் இப்ப வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லா வழக்குகளையும் தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். இதே மாதிரிதான் கொடநாடு கொலை வழக்கிலையும் இன்னும் நீதி கிடைக்கல. ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த வீடு 800 ஏக்கர் இருக்கு. அங்க எப்படி கரெக்டா 1 மணி நேரத்துல கரண்ட் போகணும்? 5 பேர் கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கும் எப்படி இது வரைக்கும் திமுக அரசு நீதி வாங்கி தரேன்னு சொன்னாங்க? அதுவும் பண்ணாம தானே இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திருடனுக்கு திருடன் பாதுகாப்புன்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. 500 கோடி 1000 கோடி வாங்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணுதான். இப்ப இபிஎஸ் அவர்கள் அஜித் கொலையை பத்தி கேக்குறாரு. இவங்களா கேட்கறதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் இபிஎஸ் 2 பேருமே கொலைக்காரங்க தான் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சீமான் அவர்கள். இப்ப திடீர்னு மானம் காப்போம், மொழி காப்போம், மண் காப்போம், ஓரணில வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவரே மண்ணை துருட்டிட்டு இருந்தாரு, மண்ணை கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஓரணில வாங்கன்னு சொல்றாரு? இதெல்லாம் ஒரு மானகெட்ட பொழப்பு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு சீமான் அவர்கள். இதே மாதிரி எதுக்காக இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணாம இருக்காங்க? நிக்கிதா மேல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் புகார்களா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் எதுக்காக நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணல? நிக்கிதாக்கு போன் பண்ணி ஆர்டர் போட்டது
யாரு, நிக்கிதாவை விட சொல்லி ஆர்டர் போட்டது யாரு, நிக்கிதா போன் காலை எடுத்து சர்ச் பண்ணாலே அதுல தெரிஞ்சிடுமே யார் அந்த வில்லன்ட்டு, இன்னும் எதுக்காக அந்த வில்லனை கண்டுபிடிக்காம இருக்கீங்க, அப்பனா இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மறைமுகமா நிக்கிதாவை வச்சு அரசியல் பண்றாரா சீமான் அவர்கள்ன்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. இதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இன்னும் பல வழக்குகளுக்கு நீதியே கிடைக்கல. எல்லா கேஸும் சிபிஐக்கு மாத்துறாங்களே, சிபிஐக்கு மாத்தினா மட்டும் உண்மை வெளியே வந்துருச்சா இல்ல நியாயம் தான் கிடைச்சிடுச்சா, இன்னும் எதுவும் கிடைக்காம தானே இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல நடந்த பல கேசுகளை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமதி வழக்கையும் முன்னிறுத்தி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமதி மாணவி பள்ளி மாடியில இருந்து விழுந்துட்டாங்க, ஆனா அது தற்கொலைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க இது ஒரு பாலியல் துன்புறுத்தப்பட்டு அந்த பொண்ணு அடிச்சு தூக்கி வீசப்பட்டதா தான் நாங்க சொன்னோம், ஆனா இத தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. சரி, தற்கொலைன்னு சொன்னாங்களே, அதையும் முழுசா விசாரிச்சாங்களா? அந்த ஊர்லயே 500ல இருந்து 1000 குடும்பம் தானே இருப்பாங்க, அவங்கள முழுசா விசாரிச்சு நீதியை கொடுக்க வேண்டியதானே, இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த வழக்க நம்ம சேனலும் விசாரிச்சு வெளியிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணிருக்கு அப்படின்றத. வேணும்னா சீமான் அவர்கள் அந்த மாணவி தற்கொலை செய்வதற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள கைது செய்ய சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி வலியுறுத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி பல வழக்குகள் தமிழ்நாட்டுல நடந்த எல்லா வழக்குகளையும் முன்னிறுத்தி அதை கம்பேர் பண்ணி ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு சீமான் அவர்கள். இறுதியா வசனம்லாம் பேசியிருக்காரு சீமான் அண்ணா. என்ன பேசியிருக்காருன்னா, என்னோட ஆட்சி எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சி மாதிரி ஏமாத்திட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது, என் பிறந்த மண்ணுல சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கொம்பாதி கொம்பன் உத்தரவிட்டு இருந்தாங்களோ தூக்கி வெளுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வரணும்னு இன்னும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பு சீமான் அண்ணனுக்கு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு வசனத்தை எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம், ஒரு நாள் இந்த மகன் உட்காரும் போது அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கு வந்தான். எவன்டா உத்தரவு போட்டவன்? பிறந்த மண்ணில இருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான், யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்புறம் பார்க்கிறேன். இப்படி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த வழக்குல நீதி கிடைக்கல. அஜித்குமார் தம்பிக்கு வேலை கொடுத்திருக்காங்க, அந்த வேலையும் 80 கிலோமீட்டர் தூரத்துல கொடுத்திருக்காங்க. எதுக்கு அந்த வேலை கொடுக்கணும்? அது ஒரு வேண்டாத வேலை தான். அவங்களே 2 நாள் போயிட்டு வந்து எனக்கு அது வேலை வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கண் துடைப்பு நாடகத்துல எதுக்குதான் பண்றாங்களோ, ஒழுங்கா ஒரு நல்ல வேலை கொடுக்கல, ஒரு நல்ல வீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து பல கண்டனங்களும் எதிர்ப்பும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சொல்லப்படுது. இங்க என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி என்ன பண்ணாலும் அதுக்கு எதிர்குரல் கொடுக்கிறது தான் எதிர்கட்சிகளோட வேலை. இங்க சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தாம இருந்துதான் என்ன நடந்திருக்கும்? சிபிஐக்கு மாத்தியே இங்க இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை சிபிஐக்கு மாத்தாம இருந்திருந்தா இங்க ஒரு காவலர்களாலதான் உயிர் போயிருக்கு. அப்படிப்பட்ட காவலர்களையே வச்சு விசாரிச்சா அவங்க இந்த கேஸ்ல உண்மையை கொண்டு வர மாட்டாங்க, தீர விசாரிக்க மாட்டாங்க, அவங்க மேல களங்கம் வரும்ன்றதுக்காக இந்த கேஸ திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் அப்பயும் போராட்டம் தானே பண்ணிருப்பாங்க. இதனாலதான் திமுக அரசு இந்த இடத்துல ரொம்ப ஸ்மார்ட் மூவா கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதை இன்னும் பெருசாக்காம சிபிஐக்கு மாத்திட்டும் அவங்க விசாரிப்பாங்கன்னு இந்த பிரச்சனையில இருந்து அழகா இந்த பிரச்சனையை அவங்க முடிச்சு விட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னும் போராட்டம் முடியல. இப்ப இது சிபிஐக்கு மாத்தினது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வியே முன்வைக்கப்படுது. சிபிஐக்கு மாறாம இருந்திருந்தா இங்க நிறைய பிரச்சனைகள் தான் நடந்திருக்கும்ன்றதுதான் நிதர்சன உண்மை. அதனால சிபிஐக்கு மாத்தினது நல்லதுன்னு தான் ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் கவனிக்க கூடியது என்னன்னா, இது வெறும் சிபிஐக்கு மட்டும் மாத்தல, இந்த சிபிஐ நீதிமன்றம் மேல் பார்வையில தான் சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. சிபிஐ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அத நீதிமன்றம் கண்காணிப்புல தான் நடந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இதுல எந்த ஒரு தவறும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இது வெறும் சிபிஐக்கு மாத்தல, நீதிமன்றத்தோட மேல் பார்வையில தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குன்றதுதான் இந்த வழக்குல பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயமா பார்க்கப்படுது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.